செய்திகள் தொடர்கின்றன. குழந்தைகளை பெற்றெடுப்பது மாத்திரமன்றி அவர்களை பாதுகாப்பதும் பெற்றோரின் கடமையாகும். அந்த பொறுப்பை தற்காலிகமாக பாதுகாவலர் ஒருவரிடமோ பெரியவர் ஒருவரிடமோ ஒப்படைப்பது சாதாரண ஒரு விடயம். இருப்பினும் அந்த பொறுப்பு நிறைவேற்றப்படாமையால் சிறுமியொருவர் காணாமல் போன சம்பவம் முந்தல் பகுதியில் பதிவாகியுள்ளது. இவர் 5 வயதான சராச்சந்திர ஸ்வஸ்தா முந்தல் போலீஸ் நிலையம் முன்பாக இயங்கி வந்த பாலர் பாடசாலையில் இந்த சிறுமி கல்வி பயின்று வந்தார். சுவஸ்தா வழமை போல் நேற்றும் தான் பயணிக்கும் முச்சக்கர வண்டியில் பாலர் பாடசாலையை வந்தடைந்தார். இருப்பினும் முற்பகல் 10 மணி அளவில் அங்கு வந்த அவரின் மாமனார் என கூறப்படும் நபர் சிறுமியை மோட்டார் சைக்கிளில் அழைத்துச் சென்றதாக பாலர் பாடசாலையின் ஆசிரியர் குறிப்பிட்டார். இதுவரை குறித்த நபருடன் சிறுமி சுவஸ்தாவும் காணாமல் போயுள்ளார். முந்தல் நகரின் எல்லை பகுதியில் அமைந்துள்ள சுவஸ்தாவின் வீடே இது. இந்த கடத்தல் சம்பவம் தொடர்பில் சிறுமியின் தாயின் சகோதரர் ஒருவர் தொடர்பு பட்டிருக்கலாம் என சந்தேகிப்பதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் போலீஸ் அத்தியட்சகர் ராஜத்ரோகன தெரிவித்தார். சிறுமியை கண்டுபிடிக்கும் வகையில் கிடைக்கப்பெறும் தகவல்களுக்கு அமைய முந்தல் போலீசார் விசாரணைகளை தீவிரப்படுத்தியுள்ளனர். இலங்கையின் 2வது பெரிய மலையாக காணப்படும் கிரிகால் போத்த மலைத்தொடர் ஹோட்டன் சமவெளியிலிருந்து 7 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. குறிப்பாக இந்த மலைத்தொடருக்கு வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளை அதிகம் செல்கின்றனர். இந்த மலையில் அதிகமான முகில்கள் நீண்ட நாட்களாக காணப்படும். இந்த மலைத்தொடருக்கு செல்லும் வழியில் பல கல்வெட்டுகளும் காணப்படுவதுடன் ஆரம்ப காலத்தில் வேடர்கள் வாழ்ந்ததாகவும் இந்த பிரதேச மக்கள் குறிப்பிடுகின்றனர். கொழும்பில் உள்ள 2 பிரதான பாடசாலைகளைச் சேர்ந்த மாணவர்களுக்கிடையில் இன்று பிற்பகல் மோதல் இடம்பெற்றுள்ளது. இந்த மோதலில் பெருமளவிலான மாணவர்கள் பங்கேற்றுள்ளதுடன் அதற்கான காரணம் இதுவரையில் கண்டறியப்படவில்லை. எவ்வாறாயினும் மாணவர்களுக்கு இடையிலான தனிப்பட்ட பிரச்சினை காரணமாக இந்த மோதல் இடம்பெற்றிருக்கலாம் என போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். இதேவேளை இந்த தாக்குதல் சம்பவம் பற்றி 64 மாணவர்களிடம் இருந்து வாக்குமூலங்களை பதிவு செய்து கொண்டதன் பின்னர் அவர்களை விடுவித்ததாக போலீஸ் ஊடக பேச்சாளரும் போலீஸ் அத்தியட்சகருமான அஜித் ரோகன குறிப்பிட்டார். எனினும் இந்த சம்பவத்தினை ஒளிப்பதிவு செய்வதற்காக சென்ற எமது குழுவினருக்கு மாணவர்களின் உறவினர்களால் இடையூறு ஏற்படுத்தப்பட்டது. இலங்கையின் சமாதானம், நல்லிணக்கம் மற்றும் மனிதுரிமைகள் தொடர்பாக பிரித்தானிய பாராளுமன்றத்தின் வெஸ்ட்மினிஸ்டர் மண்டபத்தில் விவாதம் இடம்பெற்றுள்ளது. இலங்கையின் மனிதுரிமைகள் தொடர்பாக தற்போது தயாரிக்கப்பட்டுள்ள பிரேரணைக்கு சிலவேளை பிரித்தானியாவும் ஆதரவு வழங்குவதற்கு சந்தர்ப்பம் உள்ளதாக இதன்போது வலியுறுத்தப்பட்டுள்ளது. சர்வதேச ரீதியில் நடவடிக்கைகள் எடுக்குமாறு நான் உள்ளிட்ட இங்குள்ள உறுப்பினர்கள் பிரித்தானிய அரசாங்கத்திற்கு அழுத்தம் விடுக்கின்றோம். சர்வதேச ரீதியில் விசாரணை ஒன்று அவசியம் என்பது தொடர்பில் நாம் மிகுந்த நம்பிக்கை வைத்துள்ளோம். மனித உரிமை விவகாரங்கள் தொடர்பில் முன்னின்ற பல்வேறு சர்வதேச அமைப்புகளும் இலங்கை சார்பாக நியமிக்கப்பட்ட ஐக்கிய நாடுகளின் நிபுணர் குழுவும் சர்வதேச மட்டத்தில் நடவடிக்கை ஒன்றை எடுக்குமாறு கூறியிருந்தது. விசாரணைகளின் பொருட்டு குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளதாக இலங்கை ராணுவம் தெரிவித்துள்ளது. அது வரவேற்கத்தக்க விடயம் அல்லவா? உள்நாட்டிலும் சர்வதேச ரீதியிலும் விடுக்கப்படும் அழுத்தங்கள் காரணமாக ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச கற்றுக்கொண்ட பாடங்கள் மற்றும் நல்லெண்ண ஆணைக்குழுவை நியமித்தார். போர்க்குற்றங்கள் தொடர்பாக எழுந்த குற்றச்சாட்டுகள் தொடர்பிலும் அந்த ஆணைக்குழு விசாரணை செய்யும் என குறிப்பிடப்பட்டது. எனினும் சர்வதேச தரத்தையும் இறமையும் உறுதிப்படுத்த அந்த ஆணைக்குழுவினால் முடியாமல் போயுள்ளது. நடவடிக்கை எடுப்பதற்கான காலம் எழுந்துள்ளதாக நான் நினைக்கின்றேன். கடந்த காலத்தை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். குறிப்பாக மக்கள் கொலை செய்யப்பட்ட சம்பவங்கள் தொடர்பாக நான் இவ்விடத்தில் எவர் மீதும் குற்றம் சுமத்தவில்லை. எனினும் பாராளுமன்ற உறுப்பினர் என்ற வகையில் அதுவல்ல எனது பொறுப்பு. யார் அந்த மக்களை கொலை செய்தார்கள் என்பதனை அறிந்து கொள்ள வேண்டும். பிரித்தானிய அரசாங்கமானது பொதுநலவாய் அமைப்பில் இந்த பிரச்சனையை முன்வைக்க வேண்டும். இலங்கை நிலைமை மாறாவிடின் 2013ஆம் ஆண்டு கொழும்பில் நடைபெறவுள்ள பொதுநலவாய தலைவர்களின் மாநாட்டில் கலந்து கொள்வதில்லை என கனடிய பிரதமர் அறிக்கை ஒன்றின் மூலம் அறிவித்திருந்தார்.
But a lot of people, including இந்த பிரச்சினை மூடி மறைக்கப்படும் என இலங்கை அரசாங்கமும் மேலும் பலரும் நினைக்கின்றனர். எனினும் அவ்வாறு இடம்பெற மாட்டாது என்பதனை எனக்கு விடத்தில் உறுதியாக கூற முடியும். எமக்கு நியாயம் கிட்ட வேண்டும், அது விரைவில் கிடைக்க வேண்டும். and it needs to be done as quickly as possible. It ought to be an aspiring leader. தெற்காசியாவின் தலைவராக இருக்கலாம், ஜனநாயக பொதுநலவாய அமைப்பின் தலைவராக இருக்கலாம். எனினும் உயர்மட்டத்தில் மனித உரிமை விவகாரங்கள் பேணப்பட வேண்டும். 2009ஆம் ஆண்டு இலங்கையில் யுத்தம் நிறைவடைந்த பின்னர் அந்த உயர்தரத்திலான மனித உரிமை விவகாரங்கள் இலங்கை எட்டவில்லை. அபிவிருத்தி மற்றும் ஜனநாயகத்தை மதிக்கும் நாடுகள் மத்தியில் இது இருளின் நிழலாக காணப்படுகிறது. Violent conclusion of the war in 2009. குற்றங்கள் மற்றும் மனித உரிமை மீறல் சம்பவங்கள் மூலம் இலங்கையின் பலம் புலப்படுகின்றது. எனவே அந்த நிலைமையை மாற்றுவதற்கு ராஜதந்திர முறையில் நாம் அழுத்தங்களை விடுக்க வேண்டும். இலங்கை மக்களுக்கு உதவுமாறு நான் இங்குள்ள அனைவரும் வேண்டுகோள் விடுக்கின்றேன். அவர்களுக்காக இன்று குரல் எழுப்பப்படுவதில்லை, நாம் அவர்களுக்காக குரல் எழுப்ப வேண்டும். இலங்கையில் பாரிய முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதனை நான் அங்கு தங்கியிருந்த காலத்தில் கண்டுற்றேன். ஒவ்வொருவரும் இங்கு குறிப்பிடும் விடயங்களை நான் கவனத்தில் கொள்ளாதிருப்பதில்லை. அங்கு மீள்குடியேற்ற நடவடிக்கைகள் சிறந்த முறையில் முன்னெடுக்க குறிப்பாக 50,000 வீடுகள் அப்பகுதியில் நிர்மாணிக்கப்படுகின்றன. கற்றுக்கொண்ட பாடங்கள் மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழுவின் அறிக்கை தொடர்பாக கருத்துக்கள் தெரிவிக்கப்படுமாயின் ஏதேனும் நடவடிக்கைகளை எடுத்துள்ளார்கள் என்பதனை எம்மால் ஏற்றுக்கொள்ள முடியும். நான் அங்கு விஜயம் மேற்கொண்ட போது பலரையும் சந்தித்து கலந்துரையாடினேன். பாராளுமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள் உள்ளிட்ட பலரையும் சந்தித்து கலந்துரையாடிய போது நான் சில விடயங்களை புரிந்து கொண்டேன். முக்கிய பிரச்சனைகள் தொடர்பாக அவர்கள் அதிகளவில் கரிசனை செலுத்தியுள்ளார்கள் என்பதனை என்னால் புரிந்து கொள்ள முடிந்தது. தயவு செய்து இந்த விடயங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள். அவசரப்பட்டால் பிரச்சனைகள் அதிகரிக்கலாம். பொதுநலவாய அமைப்பின் மனித உரிமை பேரவையின் அமர்வுக்கு முன்னர் கற்றுக்கொண்ட பாடங்கள் மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழுவின் சிபாரிசுகளை நடைமுறைப்படுத்தாவிடின் 2013ஆம் ஆண்டு பொதுநலவாய அமைப்பின் மாநாட்டை புறக்கணிப்பது தொடர்பாக பிரித்தானியா ஆலோசிக்க வேண்டி ஏற்படும். Where there is progress to be made, where we believe the Sri Lankan government can and should do so, we still believe that a process இலங்கை அரசாங்கத்தினால் நிறைவேற்ற முடியுமான விடயங்கள் காணப்படுகின்றன என நம்புகின்றோம். சர்வதேசத்தில் ஏற்பட்ட நடைமுறைகளை விட இலங்கை நடைமுறைப்படுத்திய விடயங்கள் சிறந்தது என்று நான் நினைக்கின்றேன். எனினும் தரமற்ற விடயங்கள் தொடர்பில் சர்வதேச பங்காளர்கள் என்ற வகையிலும் குரல் எழுப்ப எமக்கு உரிமை உள்ளது. அதன் மூலம் நடுநிலைமையான விசாரணை இடம்பெறும் என நாம் நினைக்கின்றோம். அதன் மூலம் சர்வதேச வேண்டுகோள்களும் நிறைவேற்றப்படும் என்று எதிர்பார்க்கின்றோம். கற்றுக்கொண்ட பாடங்கள் மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழுவின் சிபாரிசுகளை மிக விரைவில் நடைமுறைப்படுத்துமாறு நாம் இலங்கை அரசாங்கத்தை கோருகின்றோம். அந்த அறிக்கை மூலம் பதில் வழங்காத போர் குற்றங்கள் மற்றும் பொறுப்பு கூற வேண்டிய விடயங்கள் தொடர்பில் உடனடியாக கலந்துரையாடுங்கள். நாம் தொடர்ந்தும் சர்வதேச பங்காளர்களோடு இலங்கையின் அமைதிக்காகவும் புனரமைப்பு பணிகளுக்காகவும் ஒத்துழைப்பு வழங்குகின்றோம். மனித உரிமை பேரவையில் அமெரிக்கா ஒரு யோசனையை முன்வைக்க உள்ளது. அதற்கு நாம் ஒத்துழைப்பு வழங்க சந்தர்ப்பங்கள் அதிகம் உள்ளன. அரசாங்கத்தின் பிரதான அமைச்சர்கள் சிலரின் தலைமையில் அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இன்று ஊடகவியலாளர் சந்திப்பு ஒன்று நடைபெற்றது. ஜெனீவாவில் நடைபெறவுள்ள ஐக்கிய நாடுகளின் மனித உரிமை பேரவையின் அமர்வு தொடர்பாக இங்கு கருத்து தெரிவிக்கப்பட்டது. எதிர்வரும் 27ஆம் தேதி மனித உரிமை பேரவையின் அமர்வுகள் ஆரம்பமாகும் போது நாம் இங்கு எதிர்ப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட உள்ளோம். நாட்டின் அனைத்து மாவட்டங்களில் முக்கிய பல பிரதேசங்களில் மக்களை ஒன்று திரட்டி அதனை முன்னெடுப்போம். இலங்கைக்கு எதிரான செயற்பாடுகளுக்கு எமது எதிர்ப்பை வெளியிடுவோம். குறிப்பாக கொழும்பிலும் நாம் அதனை முன்னெடுப்போம். எமது நாட்டுக்கு எதிரான சவால்களை எதிர்நோக்குவதற்கு நாம் தயார் என்பதை கூறுகின்றோம். அதனை நாம் மக்கள் மத்தியில் கொண்டு செல்கின்றோம். ஐக்கிய அமெரிக்க ராஜ்யமே ஜெனீவாவில் நடைபெறவுள்ள ஐநா அமர்வின் போது இலங்கைக்கு எதிரான பிரேரணையை கொண்டுவர உள்ளது. அவர்கள் அபானான முயற்சிகளில் ஈடுபட்டுள்ளதாக எமக்கு அறிய கிடைக்கிறது. வேறொரு தரப்பினரே அதனை முன்வைக்க உள்ளதாகவும் அதற்கு ஐக்கிய அமெரிக்க ராஜ்யம் ஒத்துழைப்பு வழங்க உள்ளதாகவே எமக்கு முதலில் அறிய கிடைத்தது. சில வேளைகளில் அதற்கான வாக்குகளை பெற முடியாத பட்சத்தில் வாக்குகளை இலகுவில் பெறுவதற்கு பிரேரணையில் திருத்தங்களை அவர்கள் மேற்கொள்ளலாம். எல்டிடியினரை தோல்வியடைய செய்த வைராக்கியத்தினை மனதில் கொண்டே அவர்கள் இவ்வாறு செயற்படுகின்றனர். அதன் பொருட்டு பழிவாங்கும் நோக்கிலேயே செயற்படுகின்றனர். நேற்று அல்லது நேற்று முன்தினம் நீங்கள் பத்திரிகைகளில் பார்த்திருப்பீர்கள். சிறைச்சாலையில் இருந்து நீதிமன்றத்துக்கு அழைத்து செல்லப்படும் வேளையில் இலங்கை சிரியாவையும் லிபியாவையும் போன்றது என அவர் சுட்டிக்காட்டியிருந்தார். இலங்கையையும் சிரியா அல்லது லிபியா போன்று மாற்றுவதே அவர்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. அந்த தேவையிலேயே அவர்கள் உள்ளனர்.
மனிதாபிமானம் ஜனநாயகம் என்ற போர்வையில் அரசு தலைவர்களை நீக்கிவிட்டு சர்வாதிகார ரீதியில் ஆயுதமேந்தியவர்கள் நிர்வாகத்தை மேற்கொள்ளும் யுகம் ஒன்றை நாம் காண்கின்றோம். அந்த நிலைமையை இலங்கையிலும் உருவாக்க முயற்சி செய்கின்றனர். எனவே இலங்கை ஜனாதிபதிக்கு எதிராகவும் எதிர்க்கட்சிகளின் சிலர் அவ்வாறு செய்ய முற்படுவார்களாயின் உண்மையில் அது தவறான விடயமாகும். லிபியா என்று எதிர்நோக்கியுள்ள சவால்களை போன்றோ இலங்கையிலும் பிரச்சனைகளை ஏற்படுத்துவதற்கு அது வழிவகுக்கும். அவ்வாறான பொருளாதார மற்றும் ஏனைய துறைகளில் வீழ்ச்சியை ஏற்படுத்தும் முயற்சிகளிலேயே இவர்கள் ஈடுபட்டுள்ளனர். ලිබියාව වැටලා තියෙන විදිහේ අරාජිකත්වයකට ඒ වගේම සිරියාව වැටලා තියෙන විදිහේ අරාජිකත්වයකට ඇද දැමීමයි මේ සිදු කරමින් යන්නේ. ஆம், அது வேறு பிரச்சனை. அது சட்டத்திற்கு முன்னால் உள்ள பிரச்சனையாகும். ஜெனரல் பான்சேகா தொடர்பிலான விடயமானது சட்டத்திற்கு முன்னால் உள்ள ஒரு விடயமாகும். சட்டத்தின்படியே இன்று அவர் சிறைவாசம் அனுபவிக்கின்றார். எனினும் யுத்த குற்றம் என்ற அடிப்படையில் கருத்துக்கள் முன்வைக்கப்படுமாயின் நாம் உறுதியாக அரசாங்கம் என்ற வகையில் அவரை பாதுகாப்போம். தேசிய பேட்மிண்டன் சாம்பியனான நிலோக கருணாரத்ன சர்வதேச பேட்மிண்டன் பேரவையின் ஆடவருக்கான நிரல்படுத்தலில் 52ஆம் இடத்துக்கு முன்னேறியுள்ளார். சர்வதேச பேட்மிண்டன் நிரல்படுத்தலில் இந்த தரத்தை பெற்ற முதலாவது இலங்கையர் என்ற பெருமையையும் அவர் பெற்றுள்ளார். சர்வதேச பேட்மிண்டன் பேரவை புதிய நிரல்படுத்தலை இன்று வெளியிட்டது. கடந்த வாரம் 63வது இடத்தில் இருந்த நிலுக்க கருணாரத்ன இந்த முறை 11 இடங்கள் முன்னேறி 52ஆம் இடத்தை பிடித்துள்ளார். சர்வதேச பேட்மிண்டன் நிரல்படுத்தலில் இலங்கை வீரர் ஒருவர் பெற்ற சிறந்த தரநிலையாக நிலுக்கவின் தரம் காணப்படுகின்றது. உலகளவில் இலங்கைக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி என்றே இதனை நான் நினைக்கிறேன். இந்த நிலைமைக்கு உயர்வது மிகவும் கடினமான காரியமாகும். அதேபோன்று கடந்த 4 மாதங்களில் 5 சர்வதேச தொடர்களில் நான் வெற்றி பெற்றுள்ளேன். அந்த வெற்றிகளின் மூலமே சர்வதேச நிரல்படுத்தலில் நான் இந்த முன்னேற்றத்தை அடைந்துள்ளேன். இது நமது நாட்டுக்கு மிகப்பெரிய வெற்றியாகும். ஈரானில் டெஹ்ரானில் கடந்த வாரம் நடைபெற்ற பார்ஜா சர்வதேச பேட்மிண்டன் போட்டிகளில் ஆடவர் ஒற்றையர் பிரிவு சாம்பியன் பட்டத்தை நிலுக்க கருணாரத்ன சுவீகரித்தார். லண்டன் ஒலிம்பிக் விழாவுக்கான தகைமை புள்ளிகளை கடந்துள்ள அவர் ஒலிம்பிக் விழாவுக்கு தகுதி பெறும் எதிர்பார்ப்பில் உள்ளார். ஒலிம்பிக் விழாவில் பங்கேற்பதானது நமக்கு கிடைக்கும் பாரியதொரு வெற்றியாகும். அது மிகப்பெரிய மகிழ்ச்சி. ஒலிம்பிக் விழாவில் பங்கேற்பதற்கான தகைமை எதிர்வரும் ஏப்ரல் 29ஆம் தேதி நிறைவடைய உள்ளது. ஏப்ரல் 29ஆம் தேதிக்கு முன்னர் எனக்கு 4-5 போட்டிகள் உள்ளன. அந்த போட்டிகளில் வெளிப்படுத்தும் ஆற்றல்களின் பிரகாரம் ஒலிம்பிக் விழாவில் எவ்வாறான திறனை வெளிப்படுத்த முடியும் என்பதை என்னால் உறுதியாக கூற முடியும். 27 வயதுடைய நிலுக்க கருணாரத்ன இதுவரை 10 தடவைகள் தேசிய பேட்மிண்டன் சாம்பியன் பட்டத்தை வெற்றி கொண்டுள்ளார். இத்துடன் நமது 8 மணி பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. நமது அடுத்த பிரதான செய்திகளை இரவு 10:45க்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.